செய்தி கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் ஆலோசகர் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி, மத்திய மக்கள் தகவல் தொடர்பகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அதன் சென்னை மண்டல இயக்குநர் திருமதி லீலா மீனாட்சி பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயோமெடிக்கல் பொறியியல் துறை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடையே பேசினார் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் ஆலோசகர் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். அவர் பேசுகையில், ஹாஸ்பிட்டல் போனீங்களான்னா யூ வில் சி அங்கே அந்த ஐசியூவில் 99% எக்யூப்மெண்ட் அது இம்போர்ட்டடாக இருக்கும். இதில் காஸ்ட் ரொம்ப அதிகமாக ஆயிடுறது. சாதாரண பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை அஃபோர்ட் பண்ணுறது. ஸோ அது ஒரு ரீசன் வை இண்டிஜினஸ் டெக்னாலஜிஸ் வி நீட். ரெண்டாவது நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், இருக்கிற லிவிங் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அங்கே வெஸ்ட்டில் இன்வென்ட் பண்ணுற டெக்னாலஜிஸ், மெஷின்ஸ் எல்லாம் இங்கே அதை இம்போர்ட் பண்ணோன்னே நம்ம இருக்கிற ஹீட் அண்ட் ஹியூமிடிட்டியில் அது சரியாக வேலை பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நம்ம லோக்கலி ஒரு அடாப்டட் டெக்னாலஜிஸ் அது இங்கேயே நம்ம ரெடி பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக அவங்க நல்ல வேலை பண்ணிகிட்ருக்காங்க. தி ஹவ் இன்வென்டட் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ், நிறையா பேட்டன்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு 10-15 டெக்னாலஜிஸ் ஆல்ரெடி கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வர காலத்தில் சேலஞ்சஸ் எதுக்கு நம்ம புது டெக்னாலஜிஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பாக லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நம்மளுக்கு அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம ஏஜிங் ஆகிற டைமில் நிறைய அசிஸ்டிவ் டிவைசஸ் தேவைப்படுறது. ஸ்பெக்டிக்கல்ஸ், ஹியரிங் எய்ட், வீல் சேர், வாக்கிங் கேன். உலகத்திலேயே பார்த்தோம்னா ஒரு 2 பில்லியன் பீப்புளுக்கு இந்த மாதிரி அசிஸ்டிவ் டெக்னாலஜி தேவைப்படுறது. பட் அதோட டிமாண்ட் அவ்வளவு அதிகமாக இருந்தாலும் ஆக்சுவலாக சப்ளை ரொம்ப ரொம்ப கம்மி. 10% நீட்ஸ் கூட அதை மீட் பண்ண முடியல இப்போ. ஸோ அதில் இந்தியா ஒரு லீட் எடுக்கலாம். அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ், ரீஹாபிலிட்டேஷன், ஃபிசியோதெரப்பிக்கு வேண்டிங்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஏஜிங்க்கு வேணுங்கிற நீட்ஸ் எல்லாமே நம்ம அதில் ஒரு அஃபோர்டபுள் டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ணி மீட் பண்ணலாம். ரெண்டாவது பெரிய சேலஞ்ச் இப்போது நம்ம ஃபேஸ் பண்ணுறது கிளைமேட் சேஞ்ச்னால இருக்கிற ஹீட், ஃப்ளட்டிங் அண்ட் ஹவுசிங் ரிலேட்டட் நீட்ஸ். நம்ம எப்படி ஒரு கம்ஃபர்டபுளாக நம்ம பாடிக்கு வேணுங்கிற டெம்பரேச்சர் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். வர வர நம்ம கிளைமேட் ரொம்ப அன்பிரடிக்டபிளாக ஆகிட்டு வருது. ஒரு நாள் ஹீட் வேவ் இருக்குது, அடுத்த நாள் ஃப்ளட்டிங் வருது. ஸோ அதை ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கான டெக்னாலஜிஸை ஒரு கூலிங் டிவைசஸ் யூஸ் பண்ணுற மாதிரி போத் ஹெல்த் ஃபெசிலிட்டிலையும் சரி, வீட்டுக்கும் சரி. அண்ட் மூணாவது ஏரியா என்வாயரன்மெண்டல் சேலஞ்சஸ், பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன். அதை நம்ம வீட்டிலேயே வச்சு நம்ம எப்படி நம்ம ஏரை பியூரிஃபை பண்ண முடியும், எப்படி நம்ம க்ளீன் வாட்டர் எடுத்து நம்ம குடிக்கிற தண்ணி மாற்ற முடியும். இந்த மாதிரி சேலஞ்சஸ் சொசைட்டல் சேலஞ்சஸ் அதிகமாயிட்டே போகிறது. ஸோ ஐ திங்க் இந்த டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு இனாகிரேட் பண்ணது ரொம்ப ஒரு டைம்லி ஒரு விஷயம். And I hope that Tamil Nadu will become the leader actually in biomedical engineering and providing solutions which are needed for society. I wish the department all the best. இப்போ பார்த்தோம்னா நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸை பற்றி நியூஸில் அடிக்கடி வந்துட்டுருக்கு. ஜீகா வைரஸ் 2016 நம்மளுக்கு தெரியும் இந்தியாவில் அதை சர்க்குலேட் பண்ணுறது அப்படின்னு. இது வரைக்கும் அந்த ரொம்ப சீரியஸான எஃபெக்ட் கண்டுபிடிக்கலை. பட் இப்போ ரீசெண்டாக பூனேல ஒரு பேஷண்ட்டுக்கு ஜீகா வைரஸ் வந்தப்பறம் பிரெயின் ஃபீவர் மாதிரி என்கெஃபலைட்டிஸ் அவங்க ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம திருப்பி ஒரு நீப்பா வைரஸ் கேஸ் கேரளாவில் கோழிக்கோடு மாவட்டத்தில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி குஜராத்தில் சந்திப்புரா வைரஸ் அப்படின்னு இன்னொரு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். இது எல்லாமே ஜூனாட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது அனிமல் ஸ்பீஷீஸ், ஒரு மிருகத்திலேருந்து ஐதர் டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி நம்மளுக்கு சேருது. ஸோ போக போக நம்ம அந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படின்னு அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, நம்ம ஹியூமன் டிசீஸை அதை நம்ம தடுக்கணும், கண்ட்ரோல் பண்ணோம்னா, நம்ம அனிமல் கிங்டம், மிருகங்களில் இருக்கிற நோய்கள், அதையும் ஒரு நல்ல ஒரு சர்வேலன்ஸ் சிஸ்டம், அதுக்கான வேண்டிய வேக்சின் டெவலப்மெண்ட், அதிலும் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கும். அது எல்லாமே நம்ம சேர்ந்து பார்க்கும்போது என்வாயரன்மெண்டல் ஹெல்த், அனிமல் ஹெல்த், ஃபிஷரிஸ் as well as human health,
சேர்ந்து அதுக்கு வந்து ஒன் ஹெல்த் அப்படின்னு அதுக்கு ஒரு ஒன் ஹெல்த் மிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டேட்ஸுக்கும் இப்போ அதை எடுத்துட்டு சீக்கிரமாக அது ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறது அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சேலத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார் மத்திய தகவல் தொடர்பக சென்னை மண்டல இயக்குநர் திருமதி லீலா மீனாட்சி. அவர் பேசுகையில், உங்க வீட்டுல உங்க அம்மா இருப்பாங்க, உங்க அப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு உங்க அப்பா அம்மா வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்காங்கன்னு எனக்காக நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யூ ஹாவ் டு widen your area. டாக்டர், இன்ஜினியர்ஸ் தவிர வேற என்ன இருக்கு? சிவில் சர்வீசஸ் இருக்கு. சிவில் சர்வீசஸ்னா படிக்கணும் அப்படின்னா you need to devote yourself. You should know what is happening around you. உங்க சொசைட்டில என்ன நடக்குது, உங்களை சுத்தி என்ன நடக்குது, உங்க என்விரான்மெண்ட்ல என்ன நடக்குது. கவர்மெண்ட்ல ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாங்க, முத்ரா ஸ்கீம் சொல்லிட்டு முத்ரா ஸ்கீம் இருக்கு. அந்த முத்ரா ஸ்கீம்ல 10 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு செக்யூரிட்டி இல்லாம. இந்த விஷயம் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, ஒருவேளை நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க அப்பாக்கோ உங்க அம்மாக்கோ இல்ல உங்க அக்காக்கோ இல்ல உங்க மாமாக்கோ தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு. அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் எல்லாமே தெரியணுன்ற அவசியம் கிடையாது. பட் சொல்லி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல என்ன ஸ்கீம் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ரைட் ட்ரை டு நோ அபவுட் உங்களுக்கு என்ன விஷயங்கள், உங்களோட உரிமைகள் என்ன, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இன்னைக்கு சொசைட்டில நீங்க வந்துட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை, பட் அவங்க டெய்லி படிச்சு அவங்க ப்ராக்டிகலா நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் தொழில்துறை வளர்ச்சி 9.5% உள்ளது என்று 2023-24 நிதியாண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் பொதுச் செயலாளர் நெகுயன் போ டோங் மறைவுக்கு மாநிலங்களவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் வளர்ந்து வரும் சவால்களை நோக்கி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும், உணவு பாதுகாப்பு என்பது கூட்டு முயற்சி என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் பெருமையின் அடையாளமாக திகழும் நமது தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட இந்நாள் குறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் நினைவு கூர்ந்துள்ளார். இந்நாளில் விடுதலைப் போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றுவோம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டையும் நமது விளையாட்டு வீரர்களையும் உற்சாகப்படுத்தும் வகையில் 2024 ஒலிம்பிக் போட்டி குறித்து ரீல்ஸ் தயாரித்தல், முழக்கங்கள் எழுதுதல் போன்ற பல போட்டிகளில் பங்கேற்க விரும்புவோர் தங்களது தனித்துவமான படைப்புகளுடன் mygov.in என்ற இணையதளத்தை அணுகலாம் என மத்திய அரசு கூறியுள்ளது. போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை 24 மணி நேரமும் செயல்படும் 1933 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.